பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எதிரியும் உங்களை ஆசீர்வதிப்பான். ஆதார வசனம் 1 சாமுவேல் 26 25 வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். நல்ல பண்பு கொண்டவர்களே, இந்த வசனத்தினுடைய கால சூழ்நிலையை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், சவுல் தாவீதை பொறாமையின் காரணமாக துரத்தி கொண்டே வருகிறான். எப்படியாவது தாவீதை அழிக்க வேண்டும் என்பது சவுளுடைய நோக்கம். அப்படி துரத்தி கொண்டு வருகிற சமயத்தில் ஒரு விசை சவுல் அவனுடைய படையோடு அவனுடைய மக்களோடு ஒரு இடத்திலிருந்து படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். தாவீதும் அவனுடைய அவனுடைய கூட இருக்கக்கூடிய அபிஷாயும் இதை பார்த்து விட்டார்கள். இப்போ அபிஷாயி சொல்கிறான், நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான், தூங்கிட்டு இருக்கிறான் பாரு, ஒரே குத்தி போட்டுடலான். ஐயோ, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவமே கை வைக்கக்கூடாது என்று பக்கத்தில் போய் அவன் கட்டிலில் பக்கத்தில் ஈட்டி ஊண்டிருக்கிறான். அந்த ஈட்டி எடுத்துக்கொண்டு அங்கே சொம்பில் தண்ணி சொம்பு இருக்குது, அதையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். பக்கத்தில் கிட்ட போய் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார். வந்துவிட்டு தூரமாக போய் நின்று இப்போ சத்தம் போடுறான் தாவீது. சவுனுடைய காவலாளி யாருன்னா அப்னேரே, உன்னுடைய தலைவனை, உன்னுடைய ராஜாவை நீ காவாமல் போனது எப்படி என்று கேட்கிறான். அவனு பார்க்கிறான், என்ன யாரும் போது, இதோ பார் ஈட்டியும் சொம்பு, நான் அங்கே வந்து இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வந்தேன், நான் குத்தி கொண்டிருந்தால் கூட தெரியாது என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுதுதான் சவுல் தாவீதை நோக்கி சொல்கிறான், நான் தவறு செய்துவிட்டேன், நீர் எப்பொழுதும் நல்லவன் தான், என்னை பார்க்கிலும் நல்லவன், நான் தான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதை திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் நான் செய்ய மாட்டேன், இதோ நான் மதியற்றவனாய் மகாபெரிய தப்பு செய்தேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அருமையாக குத்தி கொண்டிருக்கலாம், அந்த சான்ஸு கிடைச்சது, அவன் பயன்படுத்தவில்லை. அப்பொழுதுதான் அவன் ஆசீர்வதிக்கிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வன். அதற்கப்புறம் 2 பேர் சந்தித்து கொண்டதாக பதிவே இல்லை. சவுல் மனம் திரும்பி தாவீதை நேசித்தான் என்ற பதிவும் இல்லை. ஆனால் சவுல் தாவீதின் விஷயத்தில் ஒரு பக்குவ நிலை அடைந்திருக்க வேண்டும். நாம துரத்தி கொண்டே இருக்கிறோம் படை வீரர்களாலே, இவனோ ஒரு சிங்கிள் மனுஷன், இவன் நம்முடைய கையில் அகப்படவே இல்லை, ஒரு நாளும் நம்ம கையில் அவன் அகப்படவில்லை. இந்த முறை வசமாக நான் இவன் கையில் அகப்பட்டும் தாவீது என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டானே என்ற இந்த செயல் சவுலை நொறுக்கிவிட்டது. இதற்கு முன்னமே கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார். அதனால தான் பயந்தான், தாவீதுக்கு பயந்தான். தான் உயிரோடு இந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாகவே இருந்தான் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1 சாமுவேல் 18 28 29. சவுலின் மகன் யோனத்தான், அவன் தாவீதை உயிர் போல நேசிக்கிறான் என்பதை சவுலுக்கு தெரிய வந்தது. அதான் ஒரு நிகழ்ச்சியில் சவுல் தன் மகனை பார்த்து, அந்த ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறான், அறியேனா? ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை கொண்டு வா என்று மகனுக்கு கட்டளை இடுகிறான். 1 சாமுவேல் 20 30 31. இப்படி சொன்னவன் இப்போது என் குமாரனாகிய தாவீதே என்று அழைக்கிறான். ஈசாயின் மகன் என்று சொன்னவன் இப்பொழுது என் குமாரனாகிய தாவீது அழைக்க என்ன காரணம்? நீதிமொழிகள் 16:7 காண்கிறோம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். தாவீதின் வழி பிரியமாயிருந்தது, கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. அவனுக்கு வாய்ப்பு கிடைத்து அவன் கொள்ளவில்லை, விட்டுவிட்டான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கை வைக்கக்கூடாது, தொடக்கூடாது, இது கர்த்தரால் நியமிக்கப்பட்ட நியமம். இதை தாவீது உயிருள்ளவரை கடைப்பிடித்தான். பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கிறது என்று மனிதர்களைப் போல சொல்லிக்கொண்டு அவனை தீர்த்து கட்டி இருக்கலாம். வசமாக மாட்டிக்கிட்டானே, பக்கத்தில் போய் ஈட்டியும் சொம்பையும் தானே எடுத்துக்கொண்டு வந்தான். தாவீது அப்படி செய்யவே இல்லை. கர்த்தர் நம்மிடம் எத்தனை விஷயங்களில் நீடிய பொறுமையுள்ளவர் இருக்கிறார் என்பதை அவன் தாவீது உணர்ந்திருந்தான். நாமளும் உணர வேண்டும். நம்ம விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். எத்தனை நாம் சொல்கிறோம், செய்வதில்லை. அவர் நம்மிடம் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ஒருமுறை சிங்கத்தையும் கரடியும் தன் கைகளினாலே கிழித்து ஆட்டை தப்புவித்து எடுத்துக்கொண்டவன். இவனை பற்றி வேதம் சொல்வதை பாருங்கள். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 16:18.
இவனை பார்த்தவர்கள், இவனை செயலை கண்டவர்கள் சொன்ன சாட்சி. இப்படிப்பட்டவன், கேட்டீர்கள் அவனை பற்றி சொன்னதை பற்றி கேட்டீர்களா? இப்படிப்பட்டவன் கையாலாகாதவன் போல, ஒரு கோழை போல ஒதுங்கி ஒதுங்கி போனதற்கு காரணம் இதுதான். தேவ நியமத்தை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றாமல் போனால் கர்த்தருக்கு முன்பாக குற்றவாளி. மனிதர்கள் இவனை பாராட்டி இருப்பார்கள், நியாயம் கூட என்று சொல்லி இருப்பார்கள். அவனும் தான் எத்தனை நாளைக்கு பொறுத்து கொள்வான்? சவுல் துரத்தி கொண்டே வருகிறார், இது நியாயமே இல்லையே, அவன் சவுலை கொன்றது நியாயம்தான் என்று சொல்லியிருப்பார்கள். கொன்று இருந்திருந்தால் சவுல் பொறாமையினால் வேண்டுமென்றே துரத்துகிறானே என்று தாவீதை பாராட்டி இருப்பார்கள். மனிதனுடைய பாராட்டு, மனிதனுடைய மகிமை அவனுக்கு தேவையில்லை என்று விட்டுவிட்டான். தாவீதை அல்ல தட்டினான். பலவானாய் இருக்கும்போதே பலவீனனை போல நடந்து கொண்டான். சாமர்த்தியம் இருந்தபோது சாமர்த்தியம் இல்லாதவன் போல, கோழை போல ஓடி ஓடி போய்விட்டான். ஏன்? கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் அபிஷேகம் பண்ணிடுமில் கை போடாதே, பழிக்கு பழி வாங்காதே, பழி வாங்குதலும் பதில் செய்தலும் என்னுடைய வேலை என்று சொல்லியிருக்கிறார். இதற்காகத்தான் வீரத்தை காட்டும் இடத்தில் கூட பலவீனத்தை காட்டினான், பொறுமையை காட்டினான். இதுதான் ஒரு விசுவாசனுடைய பலம். கர்த்தர் இதில் மகிழ்கிறார். இதை கர்த்தரிடம் ஒப்புவித்து விட்டான். தான் ஒதுங்கி கொண்டான். உலக பார்வையிலே கோழை, பலவீனன், பூச்சி. கர்த்தரின் பார்வையில் வீரத்தன்மை, வைராக்கியம், கர்த்தரின் பேரில் அளவற்ற அன்பு, விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இந்த சுயத்தை அடக்க முடியும். சுயத்தை செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லுகிறோமே, அதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ண அடுத்த பொத்துக்கிட்டு வரும். அதை முழுவதும் கர்த்தரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் என்பது வேதத்தை பொறுத்தளவிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவிலே நாம் அவரிடம் சமர்ப்பிப்பது, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, நம்முடைய எல்லாவற்றையும், எல்லா உணர்வுகளையும் அவரிடம் சமர்ப்பித்து விடுவது. அப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று, நீங்கள் எனக்குள் ஆளுகை செய்யுங்கள் என்று. அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல். அப்பொழுதுதான் தேவத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். தேவ சித்தம் நிறைவேற இடம் கொடுத்தான் தாவீது. இயேசு ஒரு முறை சொல்லினார், கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வருகிறார்கள். உடனே பேதுரு ஒருத்தருடைய பிரதான ஆசிரியருடைய வேலைக்காரன் காதை வெட்டி விட்டான். உடனே ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தினார். அமைதியாயிரு, தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். நான் பிதாவை கேட்டிருந்த லேகியோன் படையை அனுப்ப மாட்டாரா? அது அல்ல, இது நிறைவேற வேண்டும். அவர் சிலுவை பரியந்தம் தாழ்மையாகத்தான் இருந்தார். அவர் தேவகுமாரன் அல்லவா? எப்படி எகிரி இருக்கலாம்? யோசித்து பாருங்கள். அவர் எகரவில்லையே. எகிரி இருந்தால் சிலுவை பாடிலே இன்றைக்கு நானும் நீங்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஆவியின் கனிகள் ஒன்று பொறுமை என்று சொல்லப்படவில்லை, நீடிய பொறுமை என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. கலாத்தியர் 5:22-23. இதற்கு சகிப்புத்தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் தான் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்ப்பது? சந்தர்ப்பம் கிடைக்கும்போது, சந்தர்ப்பம் கிடைக்கும்போது 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லலாம்னு தான் இருக்கும், ப்ரூவ் பண்ணலாம்னு தான் இருக்கும். அந்த இடத்தில் அமைதியை காத்துக்கொள்ள, அவர்களுக்கு ஒரு எதிரிக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள், ஒரு சான்ஸை கொடுங்கள், ஒரு நேரத்தை கொடுங்கள். அவர்கள் வீட்டில் போய் வெட்கப்படுவார், நம்ம அத்தனை பேசணுமே, அமைதியாக போய்விட்டாரே என்று. இது முடியுமா? முடியணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். நாம் என்றைக்கு சுயத்தை ஆண்டவரோடு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு இருக்கிறோமோ நாம் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம். உலக பார்வைக்கு நம்ம பலவீனர்கள் போல, அவன் அத்தனை பேச்சு பேசுகிறான், இவன் அமைதியாக போகிறானே, கையால் ஆகாதவன் என்று சொல்லுவார்கள். நாம் கையால் ஆகாதவர்கள், வீரர்கள், அன்பின் வீரர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். நம்மளை ஒருவரும் தொட முடியாது. நம்மளை தோற்று போக வழியே கிடையாது. எப்பொழுது? சகிப்புத்தன்மையோடு இருக்கும் பொழுது. உதாசீனமாக பேசுகிறார்களே, குழிபறிக்கிறவர்கள், மறைமுகமாக தடைகளை போடுகிற வழியில் முகாந்திரமால் நம்மை வெறுக்கிறவர்கள், நேரில் சந்திக்கும் போது இப்படி எதுவுமே நடக்கவில்லை என்பது போல நம்முடைய மனதை கூலாக வைத்துக்கொண்டு நல்லதனமாக பேசிவிட்டு போவது. இதுதான் சகிப்பை வளர்க்கும் சந்தர்ப்பம். ஒவ்வொரு முறை சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுப்பார். நம்முடைய பொறுமையை காட்டுவதில் பொறுமையை காட்டுகிறோமா, வெடுக்கு என்று பேசுகிறோமா? அந்த இடத்தில் நாம் தான் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். எதை நம்ம கையில் எடுக்கிறோம்? பலத்தையா பலவீனத்தையா? உலக பார்வைக்கு அது பலம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவது, வெடுக்கென்று பேசுவது, ப்ரூஃப் பண்ணுவது. ஆனால் தேவ பார்வையில் அது பலவீனம். நாம் பலத்தை காட்டுகிறோமா பலவீனத்தை காட்டுகிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் முடியுமா? முடியும். முடியும் என்றால் முடியும். இப்படிப்பட்டவர்கள், நம்மளை எதிர்த்து பேசுகிறவர்கள், நம்மளை கஷ்டப்படுத்துகிற வெறும் அம்புகள் தான். எய்தவன் வெளியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் சாத்தான்.
சண்டை வரும், ஆர்கியூமெண்ட் வரும். இதில் நுழைந்து எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றலாம் என்று வேடிக்கை பார்த்து கொள்கிறான். அப்படி ஒன்றுமே நடக்காத போது அவன் முக்காடிட்டு கொண்டு தான் போவான், வெக்கப்பட்டு போவான். எதிரி ஒன்று நினைத்து எல்லாரும் சுற்றி பார்த்து இன்னைக்கு பயங்கரமான சண்டை வரப்போகுது என்று நினைக்கும் பொழுது புஷ்ஷுன்னு போயிடணும், ஒன்றுமே இல்லாமல் போயிடணும். அப்படிங்களா? சரி, நான் யோசித்து பார்க்குறேன். என்ன ஆகி போயிடும்? ஒன்றும் ஆகாது. அவங்க தோற்று போவார்கள், நம்ம ஜெயிப்போம். அவன் வெட்கப்பட்டு போய்விடுவான் சாத்தான். சுயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். சகிப்புத்தன்மையை காட்டும்போது சுயம் ஒதுங்கிவிடும். உங்களது பலம் பலவீனம், உங்களுடைய பலமானது அது பலவீனம் அல்ல. பலவீனம் கிளறி நறுக்கென்று கேட்டு ப்ரூவ் பண்ண துடிக்கும். ஆனால் பலமோ அமைதியாக இருக்கும். அமைதியாக இருப்பது பலம், பேசாமல் இருப்பது பலம், ஏற்றுக்கொள்வது பலம், சகித்து கொள்வது பலம், அவர்களுக்கு எதிரிக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்பது பலம், அவர்களை மன்னிப்பது பலம். பலம் மனோபலம் இல்லாவிட்டால் மன்னிக்க முடியாது. இது வேண்டவே வேண்டாம். உடனடியாக கேட்டு உடனடியாக அந்த இடத்தில் பேசி அது நறுக்கு என்று கட்டிவிட அப்படி முடியாது. அது தேவையில்லை. அது கர்த்தர் விரும்புவதும் இல்லை. நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் கைகோர்த்து நிற்கிறார். உடனடியாக நிலையான ஆசீர்வாதம், என்றென்று ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால் உலக பார்வையில் பலவீனம், கர்த்தருடைய பார்வையில் அது பலம். நிதானத்தோடு பொறுமையோடு நில்லுங்கள். ஆபிரகாம் லோத்தை பார்த்து, 2 பேருக்கு பிரச்சனை வேண்டாம், 2 மேய்ப்பர்களுடைய பிரச்சனை வந்துவிட்டது, நீ ஏதோ ஒன்று தெரிந்து கொள். நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு பாருங்கள். அவன் தான் கூட்டிகிட்டு வந்தான். நீ என்னை வச்சு தானே இவ்வளோ பெரியவனான, என்னோட பிஸ்னஸில் சேர்ந்தானே இவ்வளோ பெரியவனான, நான் தான் எனக்கு எல்லாம், என்னதான் எனக்குத்தான் எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லவே, அது நியாயம். ஆனாலும் அவனுக்கு விட்டு கொடுத்தான். விட்டு கொடுத்தவன் என்றைக்குமே கெட்டு போவதில்லை. ஒருவன் கெட்டு போய்விட்டான் என்று சொன்னால் அவன் விட்டு கொடுத்திருக்க மாட்டான். விட்டு கொடுங்கள். அது கர்த்தரின் பார்வைக்கு அது பலம். சகித்து கொள்ளுங்கள். வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கேனாலும் சரி, வேலை ஸ்தலத்திலையும் சரி, எவ்வளவு முடியுமோ அதை சகித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். பிசாசு தோற்று போகிறான். பிசாசை தோற்கடிக்க வேண்டும், நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அதற்கு இது ஒன்றுதான் வழி. ஒப்பற்ற பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். இது வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் காட்டி காட்டி வளர்த்து கொள்ளுங்கள். வளர்ப்பதுக்கு இதுதான் காரணம். சந்தர்ப்பம் வரணும். சந்தர்ப்பம் வராமையும் வளர்க்க முடியாது. நான் இன்னையிலிருந்து பாருங்கள், கோவிச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருப்போம். கோவிச்சுக்கிறதுக்கு ஒரு காரணம் வரணும் இல்லையா? இல்லைன்னா வாயில் சொல்லிகிட்டே தான் இருப்போம். கோவிக்கக்கூடிய யார் சில சுச்சுவேஷன் வரும்பொழுது தான் நாம் எடுத்தக்கூடிய தீர்மானம் எப்படி இருக்கிறது என்று தெரியும். ஹல்லேலூயா. ஒன்று வேகமாக சொல்லி முடிக்கிறது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதுடைய மகன் அப்சலோம் ராஜ்யத்தை பிடித்து கொண்டான். இவன் கொன்று விடுவான் என்று சொல்லி தாவீது வெறும் காலோடு அழுது கொண்டே போகிறான். அவனோடு எல்லாரும் போகிறார்கள். அப்பொழுது சிமேயி என்பவன் பென்யமீன் கோத்திரத்தான், சவுலும் பென்யமீன் கோத்திரத்தான். சவுல் இறந்து விட்டான் அல்லவா, தாவீது கொல்லவில்லை. பேலியாளின் மகனே, இரத்த பிரியனே, நீ போ, ஒளிஞ்சு போ, நாசமா போ என்று அவனுக்கு இந்த சிமேயின் தாவீதை துரத்துவான். ஏனென்றால் அவன் அப்சலோம் பிடித்து கொண்டான். நீ அவ்வளவுதான் இன்னும் வரமாட்டான் என்று நினைத்து கொண்டான். அமைதியாக போனான். யாரங்கே அப்படி சொல்லியிருந்தால் அவனை சிமேய காரியம் அப்போவே முடிஞ்சிருக்கும். அவன் வேண்டாம், அவனை விட்டுவிடு, என் மகனே என்னை இப்படி அலட்சியப்படுத்தும்போது அவன் யார் என்று சொல்லிவிட்டு போனான். பின் அப்சலோம் இறந்து விட்டான். தாவீதை மறுபடியும் அழைத்து கொண்டு வருகிறார்கள். சிமேய் ஓடி காலில் விழுகிறான். கேட்டீர்களா? அப்படித்தான் எதிரியும் நம்ம காலில் விழ வைப்பார். எதிரி நம்மிடம் சமரசம் பண்ண வருவார்கள். அதை நீங்கள் எல்லா நிலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது நாம் பெருமை பாராட்டாதபடி அப்பொழுதும் தாழ்மையோடு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். உங்களை தோற்கடிக்க எவராலும் முடியாது. நீங்கள் கை நீட்டி யாரிடம் போக மாட்டீர்கள். உங்களிடம் கை நீட்டி வருவார்கள், நீங்கள் கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, உமது கிருபை பெற்று இந்த பண்பை வளர்த்து கொள்வேன். இது உங்களுக்கு பிரியம், இது உங்களுக்கு மகிமை. ஆனால் இது நிலைத்திருக்க பெருமை வராதபடி காத்தருளும் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு இப்படிப்பட்ட எதிரியில் எதிர்ப்பு வருகிறதையெல்லாம் அதை பயன்படுத்தி எதிரியை வெட்கமடைய செய்வேன். என் தகப்பன் மகிழ்வார், நான் உயர்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.